ஹலோ! இட்ஸ் சண்டே நைட். என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஃப்ரெண்டு கார பணியாரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அத நீயே பண்ணு, நான் வேணா ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவளுக்கு தேவையானதெல்லாம் அவளே தானே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஆனியன் மட்டும் ஒரு 4 ஆனியன் எடுத்து நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மாவு நாங்கள் எதுவும் அரைக்கலை, கடையில் வாங்கின மாவு தான். இது சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் சூப்பராக இருக்கும். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு போட்டுட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் அதில் கடலப்பருப்பு ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கடலப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு, வெட்டி வச்ச ஆனியனையுமே அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு கொஞ்சமாக இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி மாவுலேயுமே சால்ட் இருக்கும். அதனால் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மாவில் கொட்டி நல்லா கிளறிட்டு, பணியாரக்கல்ல ஒவ்வொரு குழியிலையும் நல்லா குளு குளுன்னு ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா குண்டு குண்டுன்னு பணியாரம் ரெடி ஆயிரும். கார சட்னியோ தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு என்னோடய பேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க.